அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷ் பார்த்து பேசுறாரு. அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள், எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்ணால பட்டு இன்னைக்கு வேட்பாளருக்கு அமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாராம், 10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு. எவ்வளவு பெரிய திருட்டுதானே பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷ் பார்த்து பேசுறாரு. அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள், எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்ணால பட்டு இன்னைக்கு வேட்பாளருக்கு அமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள்லாம் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை எண்ணிக்கை உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் என்ன தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்கம் தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க.